பெருசாக பாருங்கள், நாங்கள் பட்ஜெட்டில் நான் அறிவிச்சோன்னு அலறுவாங்க பாருங்கள் அப்படின்னாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்கலைங்க. ஸ்டாலின் சாதிச்சதை உங்களால் முடியாது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு முடியாது. பெண்களை இழிவுபடுத்தி விட்டார். கீழே கத்துனவன் திருசாவனுடைய பேரை சொன்னான், இவர் அதுக்கு பதில் சொன்னார். அப்புறம் எங்க பெண்களைன்னு ஒரு ப்ளூரல் இரு பிரிவினர்களுக்கிடையே மோதலை உருவாக்குறது. எந்த இரு பிரிவினர்கள் கிடையாது. ஒரு பக்கம் திருசா படை. நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் மனைவியை பற்றி? பொறுத்து இல்லை பப்ளிக்கில் தானே பேசுகிறீங்க, சொல்லலாமா அப்படி? அங்கே பெண் இன்னும் வராதா? ஆனால் நீ கூட்டி வச்சு பார்த்தீங்கன்னா கை தட்டுச்சு. அது விஜயை சீண்டுவது போல இல்லையா? என்னது விஜயை சீண்டுறது? ஏன் சீண்ட கூடாது அவரை? அவர்கிட்ட புத்தில் இருக்கிற பாம்பா சீன ஒன்று குத்திடுறது. ஜெயலலிதா மாதிரி அந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே அப்படியே அமுக்கி தூக்கி கரூர் சப்ஜெக்டில் போட்டுருந்தாரு ஸ்டாலின். இந்த மாதிரி பேசுறதுக்கே அவங்களுக்கு துணி வராது. உதயநிதியினுடைய கேள்விகளுக்கு முதலமைச்சர் இனிமேல் பதில் கொடுக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. உதயநிதி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்ல வேணாம், அவருக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலது ஸ்னீக் பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தவிக அரசு தன்னுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. இதில் கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது கடந்த ஆண்டு 21,905 கோடி ரூபாய் மொத்த பட்ஜெட்டாக இருந்தது. இப்போ 22,089 லட்சம் அவங்களுடைய எஸ்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 184 கோடி வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு துறையிலும் ஒரு கணிசமான உயர்வு, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் கணிசமான உயர்வு பெற்றிருக்கு. குறிப்பாக 125 நாட்கள் இருந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை, ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 வெற்றி திட்டமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் பண மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சில திட்டங்கள் இருக்கு. குறிப்பாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு கணிசமான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டை? இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சமூக நல திட்டங்கள் அப்படின்றது தொன்று அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சின்னு தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டே வராங்க சமூக நல திட்டங்கள். அதில் ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அது கூட குறைச்சல் இருக்கும். புதுசாக திட்டங்கள் அறிவிப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ரெவென்யூ ஆக்மெண்டேஷன், வருவாய் உயர்வு அப்படின்ற இடத்துல தான் நாங்கள் அவருக்கு பாண்டெக்ஸிங் அலுவலியாக வச்சு ஒரு குழுவை வச்சுருக்கிறோம், நாங்கள் ரெவென்யூவை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சில இடங்களில் 2 ரெவென்யூ ஹெட்ஸை சொல்கிறாங்க, ஒரு 1000 கோடி வரும், இன்னொன்று 5000 கோடி வரும் அப்படின்னு மொத்தம் 16,000 கோடி வர்றதுக்கு இவங்க வழி பண்ணியிருக்கிறதா சொன்னார் இந்த வில்சன். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னோம்னா இந்த பட்ஜெட்டில் அவங்க எதையுமே புதுசாக சாதிக்கலை, எந்த விதமான திங்கிங்கும் இல்லை. அப்படின்னா எதனால் அப்படின்னோம்னா, அப்போ ஏற்கனவே இருந்த அரசு எல்லாத்தையுமே உறுதியாக நல்லா ஆழமாக பார்த்து செஞ்சுருக்குன்னு தான் அர்த்தம். முன்னாடி இருந்த அரசு ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்குன்னா 2,29,000 கோடி. இப்போ இவங்களதில் பார்த்தீங்கன்னா 2,26,000 கோடி குறைஞ்சி தான் இருக்குது. அப்புறம் இந்த பில்ஃபரேஜ் எல்லாம் பற்றி சொல்கிறாரு, ஊழல்லாம் பற்றியெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் நிரூபிக்கப்படாத ஒரு விடயம். அதெல்லாம் பெருசாக பாருங்கள், நாங்கள் பட்ஜெட்டில் நான் அறிவிச்சோன்னு அலறுவாங்க பாருங்கள் அப்படின்னாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்கலைங்க. பொதுவாக வித்தியாசமே 184 கோடி தான் வித்தியாசமே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை பற்றி ஒன்றும் இல்லை. கூட வரலாம், கொஞ்சம் கூட வரலாம், அதெல்லாம் பற்றி ஒன்றும் இல்லை. எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குதுன்றது தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே ஸ்டாலினுடைய ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களும் அதற்கு பிறகு வந்த தங்கம் தென்னரசு அவர்களும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு இவங்க வெள்ளை அறிக்கை கொடுத்த பதிலே தெரிஞ்சு போச்சு. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க ஊழலை வச்சு ஊழல் 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 அப்படின்னு சொல்ல பார்த்தாங்க, அதில் ஒன்றும் நடக்கலை. புரியுதுங்களா? இப்போ கூட பில்ஃபரேஜ் அப்படிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் அவங்க என்னென்னு கண்டுபிடிக்கட்ட, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வழியில் ஸ்டாலின் போனாரோ, எந்த வழியில் திமுக அரசு நடந்ததோ அதே வழியில் தான் இவரும் போகிறார். ஏன்னா வேற வழி இல்லை. எப்படி போக முடியுமோ அதிகபட்சம் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு என்ன செய்ய முடியுமோ நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது பண்ணுறாங்க. வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்ற ஒரு இடத்துல இங்கே ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவங்க அந்த மாதிரி யோசிக்கவும் இல்லை, அப்படிப்பட்ட திறன் கொண்டவர்களும் இவங்க கிடையாது. வளர்ச்சி திட்டங்கள், புது மின்சாரத்தை உற்பத்தி எப்போ இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இங்கே ஒன்றும் பெயரில் எதுவும் நடக்கலை. அப்படிதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஒதுக்கீட்டை அப்படியே கொஞ்சம் கூட்டியிருப்பாங்க. எது அதில் குறைச்சிருக்கிறாங்க, எது அதை கண்டுகொள்ளாமல் விட்டுருக்குறாங்க அப்படின்றத அது ஒப்பிட்ட அளவில் பார்க்கும்போது தான் தெரியும். அது இப்போ நம்மளுக்கு தெரியாது. இப்படி ஆக இந்த பட்ஜெட் என்ன அப்படின்னோம்னா ஒரு சல்லன் பட்ஜெட்டை தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. சல்லன் அப்படின்னா உப்புச்சப்பட்ட பட்ஜெட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் தான். அது படிச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு, அவ்வளோதான்.
இதை தாண்டி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இல்ல கறவை மாடுகள் குடுக்குறோம் அப்படின்றாங்க. தங்க மோதிரம் குடுக்குறோன்றாங்க. தங்க மோதிரம் கொடுக்கறதுக்கு தான் கிட்டத்தட்ட 574 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் அதெல்லாம் கொடுக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்துட்டு நான் அதில் டிஸ்பியூட் பண்ண விரும்பல. அதாவது உங்களை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இடம் இவ்வளோ தான். ஸ்டாலின் மாதிரி நீங்கள் வந்துட்டு புதுசாக திங்க் பண்ணினாலும் இங்கே செய்ய முடியாது. இப்போ தான் பான்டெக்ஸுக்கு அலுவலியாகவே பிடிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் வர முடியும். அவர் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு திட்டக்குழு வச்சுருந்தாரு. அந்த திட்டக்குழுவனுடைய தலைவர் ரிசைன் பண்ணிட்டு போட்டார். அந்த குழுவே போயிடுச்சு. இவங்க இன்னும் திட்டக்குழு அமைக்கவே இல்லை. இப்போ தான் மான்டெக்ஸிங் அலுவலியா வந்திருக்கிறாரு. வந்து பேசிட்டு போயிருக்காரு. என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். பொதுவாகவே என்ன அப்படின்னோம்னா, ஒரு தலைமையில் வரக்கூடியவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷன் இருக்கணும். ஸ்டாலின் வந்துட்டு மேயராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் ஆமாம் முதலமைச்சர் அவர். அதனால் அவரால் வந்துட்டு இப்படிலாம் இருக்க முடியும். விஜயால என்ன பண்ண முடியும்? இல்லை அவர் கூட இருக்கிற இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஸ்டாலின் சொன்னாரு நாங்க $1 trillion எக்கனாமியை உருவாக்குவோம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படின்னாரு. இன்னைக்கு இவங்க $1.5 trillion எக்கனாமியை நாங்க உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. போகிறோம், உருவாக்க போகிறோம், பழனிக்கு போகிறோம், காவடி எடுக்க போகிறோம், அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குறோம். ஸ்டாலின் வந்துட்டு அந்த ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு பொருளாதாரத்தில் பிரதிபலிச்சது. 2 மாசத்துல இவங்களோட இதில் பொருளாதாரம் என்ன வளர்ச்சின்னு நீங்கள் பாருங்க. கீழே வந்துடுச்சு. நீங்கள் ஸ்டாலின் நான் சொன்னேன், நான் சொல்லும் போது கூட பலர்லாம் கூட நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஸ்டாலின் சாதிச்சதை உங்களால் முடியாது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முடியாது. ஏன்னா அவர்கிட்ட வந்துட்டு ஒரு நேர்மை இருந்தது, ஒரு பற்று இருந்தது, ஒரு அக்கறை இருந்தது, ஒரு உறுதிப்பாடு கமிட்மெண்ட் இருந்தது. ஸோ அவரால் முடியும், உங்களால் முடியாது. நீங்களாம் சும்மா திட்டிட்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்து ஒன்றா தெரியுது, ஆஹா என்னடா அது சீட்டு இவ்வளோ சூடாக இருக்குதுன்னு நெளிச்சிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான். அதனால் உங்களால் பண்ண முடியாது. மற்றபடி அவர் சொன்ன அந்த கல்வி திட்டங்களை தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே லேப்டாப் தான் தந்துட்டு இருக்கிறீங்க. புதுசாக சைக்கிள் திட்டத்துக்கு ஒன்று அறிவிச்சிருக்கிறீங்க. 11வது படிக்கிறவங்க சொல்லிக்கலாம் சைக்கிள் திட்டம். இதெல்லாம் செல்வி ஜெயலலிதா கொடுத்தது, மாடெல்லாம் அவங்க கொடுத்தது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாங்க திராவிட அரசு. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது புதுசாக. அதனால் இது வந்துட்டு ஒரு ஒப்புக்கு சப்பானி பட்ஜெட் கொடுத்துட்டாங்க. நாங்களும் பட்ஜெட் கொடுத்தோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நேற்று உதயநிதியினுடைய கைது, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் அவருடைய கைது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கைதாகத்தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டுச்சு. நாடுதழுவிய அளவில் பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளான ஒரு கைது தான் அது. பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் நீதிமன்றத்துல அவர் பெண்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார், ஆபாசமாக பேசியிருக்கிறாருன்னு குற்றச்சாட்டு வந்தபோது ஏன் அவர் கைது செய்யல? அது எங்களுடைய நோக்கம் கைது செய்யறது இல்ல, விசாரணைக்கு தான் அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஆனால் அப்படி சொன்னவங்க ஏன் நிறைய வழக்குகள் கீழே 7 வழக்கு 9 வழக்கும் கீழே பதிவு செய்யணும் அப்படின்னும் கேள்விகள் இருக்கு. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இல்லை, பொதுவாக அவர் பொது மேடையில் நின்று அவர் பேசுகிறாரு. கீழேருந்து வந்த ஒரு குரலுக்கு அவர் பதில் சொன்னார். புரியுதுங்களா? அது இப்படியும் எடுத்துக்கிறலாம், அது டபுள் மீனிங் அவர் சொன்னாருன்னு எடுத்துக்கிறலாம். அது எடுத்துக்கிறவனுடைய வசதி. நான் காவிரி நீரை சொன்னேன் அப்படி சொன்னதை வந்துட்டு இந்த இந்து பத்திரிகை உட்பட அவங்களாம் கிரெடிட்டைஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. பெண்களை இழிவுபடுத்தி விட்டார். கீழேருந்து கத்துறவன் திருசா அவனுடைய பேரை சொன்னான். இவர் அதுக்கு பதில் சொன்னார். அப்புறம் எங்க இதில் பெண்களைன்னு ஒரு ப்ளூரல்ல சொல்லுங்களா பார்ப்போம். பெண்ணின் நத்தையை கொச்சைப்படுத்துறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கீழே இருக்கிறவன் தண்ணி இங்கெல்லாம் இல்லை, அங்கே தான் வருது போல. அது விஜயை சீண்டுவது போல இல்லையா? என்னது விஜய் சீன்றது? ஏன் சீண்டக்கூடாது அவரை? அவர்கிட்ட புத்தில் இருக்கிற பாம்பா சீன ஒன்று குத்திடுறதுக்கு? இதனாங்க விஜய் சீன்றது இருக்கு. அவருடைய மனைவியை இல்லையா என்னெல்லாம் எழுதுனாங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஏன்னா நீங்களாம் தான் பார்க்குறவங்க. அவங்களுடைய ரூட்டு மாஃபியா, விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் என்னென்ன எழுதுனாங்க. கண்டிச்சாரா விஜய்? அவன் கட்சிக்காரன் தானே, அவருடைய மனைவி தானே, இவங்களோட வாழ்ந்து தானே 2 பிள்ளைய பெற்றாங்க அந்த அம்மா. அவளை பற்றி அப்படி இப்படி எழுதுனீங்களே, எங்கே போச்சு உங்களுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் பேசலையா உதயநிதி? இல்லை, ஒருவேளை வர வேண்டிய இடத்துல தண்ணி வரல அப்படின்றாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்க சொன்னது போல கூட்டத்துல த்ரிஷான்னு கத்துக்கிற போது அவர் அமைதிப்படுத்திருக்கலாம், இல்ல அதை கண்டுக்காம போயிருக்கலான்ற மாதிரி தானே இருக்கு. இப்ப அவர் ஒருவேளை நீங்க இப்படி பேசக்கூடாது தோழர்களே அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவருடைய ஸ்டேச்சர் இன்னும் உயர்ந்திருக்கும் இல்லையா? முதலமைச்சர் ஆனவொன்னு அந்த வாயடக்கத்தை இவர் காட்டியிருந்தாருன்னா வருது டேஷு அப்படிலாம் பெருமைமிகு முதல்வர் தானே இப்போ இருக்காரு. பண்பாட்டில் வந்துட்டு ரொம்ப உச்சபட்சம் அவர் சொன்னதுனால நடக்காது. அதெல்லாம் அப்பாவை தேடினாரு. எல்லாரும் ஸ்டாலின் மாதிரி இருப்பாங்களா? அப்பாவை அங்கே தேடாதீங்க, மக்களுடைய மனசில் தேடுங்க. பதில் வச்சவங்களால ஒரே அடியில் அடித்து தூக்கி போட்டு சாவடிச்சுட்டு போயிட்டார் ஒரு வார்த்தையில். உண்மை தானே அது?
போய் கேட்டு பாருங்க ஸ்டாலினை பற்றி மக்கள் மத்தியில். தேசிய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இதை வந்து பேசுபொருளாக்குனாங்க இல்லையா? அதனுடைய ஆமா. விளைவாகத்தான நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, கீழே இருந்து கத்துறவன் திரிசான்னு கத்துனான். அதுக்கு ஒரு பதில் சொன்னார், எங்க பெண்கள் வந்தாங்க சொல்லுங்க. எல்லாரும் எழுதுறாங்கல்ல பெண்கள் 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 அப்படின்னு. பெண் இனத்தை பத்தி அவர் பேசிட்டு இருந்தாரு. காவிரி நதிநீர் பிரச்சனை பேசினாரு. அப்ப திரிசா தான் நினைப்பு வராங்க, விஜயனார் திரிசா தான் நினைப்பு வராங்க. வேற என்ன வருது? காவிரி நதியை கொண்டு வந்தார், கங்கை கொண்டான் அப்படிலாம் ஏதாவது சொல்ல முடியுமா? நான் ஒன்றும் கிடையாது. விஜய்னு சொன்னா அவனுக்கு நினைப்பு வந்துச்சு, அவனுக்கு ஏதோ கத்துனாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேச ஊடகங்களுக்கு என்ன வேலை? அதான் போட்டு அங்கிதா நந்தகுமார் அப்படின்ட்டு இந்தியா டுடேலாம், அக்ஷிதா, ஆமா, அக்ஷிதா அவங்களாம் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்றலாம் பார்த்து தானே இருக்கும். அவங்கள ஈரப்பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குவாங்க. இதே இந்தியா டுடே, என்டிடிவி, அப்புறம் நியூஸ் டுடே, இவங்கெல்லாம் அன்னைக்கு 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி கரப்பாம்பூச்சிகள் பேனை தோழர்கள்லாம் பேரணியை போகும்போது அடிச்சானுங்களே, அப்போ லைவ் டெலிகாஸ்ட் இவங்க பண்ணலையே. இவங்களுக்கெல்லாம் ஏதாவது யோக்கியதை இருக்கா? அன்னைக்கு அந்த பெண்களை என்னென்ன பண்ணாங்க? ஆனால் போட்டாங்களா? எப்படி ஹேண்டில் பண்ணாங்க பெண்களை? நான் அதெல்லாம் வாயில கூட சொல்ல முடியாது. நான் ஒரு பெரியவன், நான் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நான் இந்த நாட்டையே இரவில் பார்த்துட்டு இருக்கிறேன். அவ்வளோ ஒரு கேவலம்லாம் நடந்துச்சு. நம்ம நாட்டுடைய இளைஞர்கள் தானே தடியில் வந்துட்டு ஆணியை குத்தி அடிச்சிங்களே, பெல்லட்டு கூட்டை வச்சுட்டு சுட்டிங்களே இல்லையா? கல் எடுத்து வந்து அடிச்சிங்களே, ஒரு லோடு எடுத்து வந்து கல் வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் இந்த ஆங்கில ஊடகங்களை காட்டுச்சேன். தேசிய ஊடகங்கள் எனக்கு விஜய் வர மாதிரி வருது, வேணாம். ஆனா இந்த குறிப்பா அந்த இரு பிரிவினர்களுக்கிடையே மோதலை உருவாக்குறது, எந்த இரு பிரிவினர்கள் கிடையாது. ஒரு பக்கம் திரிசா படை, இன்னொரு பக்கம் அப்படிதான் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அதான் சொல்ல வரேன். நிற்கணுமே அங்க, நிற்கணுமே கோர்ட்டில். அதான் சொல்லிட்டீங்க, நாங்கள் ஒன்றும் கைது பண்ண போகிறதில்ல, விசாரணை தான் பண்ண போகிறோம், விசாரணை எடுத்துகிட்டு நாங்கள் விட்டுருவோம், அப்படியா நீங்கள் நைட்டு உள்ளே விட்டுரு அப்படின்றாரு. அவதூறுன்னா வழக்கு பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கோர்ட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அவர் பப்ளிக்காக பேசுகிறாரு, அதில் என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். யூ மேட் அவுட் எ கேஸ், அதை வச்சு நீங்கள் ஒரு வழக்கு போட்டீங்க, அதை நீதிமன்றத்தில் பார்த்துங்க. அதில் என்ன உள்ளே வைக்கிறது வெளில வைக்கிறது விசாரணை எடுத்துறதுலாம் இருக்குது. அது அவ்வளோ நேரம். அவருக்கு உரிய நேரத்தில் சோறு போடாத, ஒன்றுக்கு போகிறத கூட வழிவிடாத. விஜய் எல்லாம் எப்படி அப்படின்னோம்னா, முன்னாடி இந்த ஜெயலலிதா பண்ணுவாங்க தெரியுங்களா, அதே தான் இந்த விஜயம் பண்ணுறாரு. இல்ல எங்களை எதிர்த்தா இல்ல எங்களை அசிங்கப்படுத்துறா நாங்க இதை பண்ணுவோம், கைது பண்ணுவோம். இவர் என்ன அசிங்கப்படுத்துறாங்க? நீங்க தான் அசிங்கப்படுத்துற உங்க குடும்ப வாழ்க்கை பத்தியா உங்களுடைய வார்த்தை எங்க போய் முடியுதுன்ட்டு. இந்த பத்திரிகை ஊடகங்களோ இந்த சோசியல் மீடியா யாராவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அதிகமாக பேசுகிறாங்களா? எஸ்டாப்ளிஷ்டு ஜேர்னலிஸ்ட் நாங்கள்லாம் ஏதாவது பேசணும். யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீ ஒரு 10 பேர்கிட்ட பேட்டி எடுக்கிற, யாராவது பேசணும். நாங்கள் ஏன் பேசலை? நாங்கள் அப்படி தான் இருப்போம். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஸ்டாலின் குடும்பத்தை பற்றி பேசுனீங்களா இல்லையா? பேசுறீங்களா இல்லையா? அப்புறம் திடீர்னு நீங்கள் வந்துட்டு நல்லவன் ஆயிடுவீங்களா? ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றீங்களே, அவர் பேசாத இருந்தார். ஒன்றும் இல்லை, இவ்வளோ நடக்கிறது என்ன தெரியுமா காரணம்? ஜெயலலிதா மாதிரி அந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே அப்படியே அம்பிக்கை தூக்கி கரூர் சப்ஜெக்டில் போட்டிருந்தாரு வச்சுக்கோ ஸ்டாலின். இந்த மாதிரி பேசுறதுக்கே அவங்களுக்கு துணி வராது. சாஃப்டா இருக்காருல்ல. பூனை கேள்வி ஆச்சுன்னா எலி எகிரி விளையாடுமா, பட சண்டை பட முடியும். இதெல்லாம் அந்த மாதிரியானது. இதுக்கு கைது பண்ணலன்னா எதுக்கு கைது பண்ண முடியும்? அப்போ இந்த சம்பவத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் அரசு ரொம்ப விடாத, நல்லா கெட்டியா பிடிச்சிக்க. கோர்ட்ல போட்டு போயிட்டே இருக்கிறேன் நான். இப்ப ஏன் கோர்ட்ல போய் சொல்ல முடியல? உங்களை கோர்ட்ல சொல்ல முடிஞ்சுதா? இதுக்கு கைது பண்ணலன்னா வேற எதுக்கு கைது பண்றோம் அப்படின்னு பாலாஜிக்கு தெரிஞ்ச விஷயம் போலீஸுக்கு தெரியல, லாயருக்கு தெரியல, அரசு வழக்கறிஞருக்கு தெரியல. ஏன் தெரியல சொல்லுங்க? எல்லாருமே ஃப்ளோவில் ஏதாவது சொல்லிட்டு போவாங்க தான். அது அப்படியே என்ன எக்ஸ்ட்ரா ஸ்டேட்டஸ் இருக்குதா என்ன? நீங்கள் பழகிற அந்த பொம்னாட்டியோட மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்டஸ் கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? நீங்கள் என்ன சொல்றீங்க உங்கள் மனைவியை பற்றி? ஒருத்தர் இல்லை, பப்ளிக்கில் தானே பேசுறீங்க, சொல்லலாமா? அப்படி அங்கே பெண் இன்னும் வராதா?
ஆனால் நீ கூட்டி வச்சு பார்த்தீங்கன்னா கை தட்டுச்சு. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால நெஞ்சில் இருக்கணும் ஒழுக்கம். சொல்லல அதெல்லாம் கிடையாது. பண்பாடுன்றதெல்லாம் இங்கே இருக்கணும். அவர் நேற்று என்ன சொன்னார் உதயநிதி, நான் பெண்களை இழிவா அந்த மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு நான் வளர்க்கப்படவே இல்லை அப்படின்னு ஒரே அடிச்சு போயிட்டே இருந்தார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்ல உதயநிதியோட விஜய் மாதிரில உதயநிதியெல்லாம் சந்திக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது அப்படிலாம் கிடையாது. நான் கேட்டேன் அப்படின்னோம்னா ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னோம்னா பார்ப்போம், பேசுவோம், ஏன் இப்படின்னு கேட்போம். என்னை நாங்கள் 2 பேரும் சந்தித்த ஒரு அக்கேஷனில் நான் கேட்டேன், எதுக்கு நீங்கள் வந்து சனாதன தர்மத்தெல்லாம் பற்றி பேசுகிறீங்க? நான் பேட்டி கொடுத்துருந்தேன் கடுமையாக. அவர் தான் சொன்னார், நான் நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் வீடியோலாம் பார்ப்பேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கூட சனாதன தர்மத்தை நான் பேசுறதை பற்றி நீங்கள் கடுமையாக பேசுகிறீங்க அப்படின்னு. ஆமாம், நீங்கள் ஏன் பேசணும்? நீங்கள் முன்னெடுக்கிற அரசியலுக்கு அது தேவையில்லையே. அது பெரியார் மாதிரி ஏக்க அரசியல் முன்னெடுத்தீங்கன்னா அவங்க பேசலாம், உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். அப்போ எவ்வளோ ஹானஸ்ட்டாக சொன்னார் பாருங்கள். நீங்கள் சொல்கிறது சரிதான், இங்கே தான் வீட்டு கூட்டத்தில் தான் வந்துட்டு உட்காந்து பேசினார். நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் நான் வந்த கொள்கை வழி, நான் வளர்க்கப்பட்ட கொள்கை வழி அது, நான் அதை விட்டுத்தர தயாராக இல்லையா, அதான் என் அடையாளம்ட்டாரு. என்னதுன்னா சனாதன எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, பெண்ணடிமை எதிர்ப்பு, இதுதான் என்னோட கொள்கை, நான் அதை விட்டு தர தயாராக இல்லையா. நான் சொன்னேன், நல்லது நல்லது உதயநிதி, கீப் இட் அப் அப்படின்னு. இந்த மாதிரி விஜய் கிட்ட பேசிருக்க முடியுமா உங்களால? முடியுமா? எவ்வளவு தெளிவா பேசுவார் அவரு. இன்னைக்கு சனாதன தர்ம கேஸ் இந்தியா ஃபுல்லா, இன்னைக்கு நீங்க கேட்குறீங்களா, தேசிய ஊடகங்கள் இவங்க என்ன பண்ணாங்க, நீ கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, இந்த சனாதன தர்மம் தொடர்பா டம்ப் பண்ணிடுச்சு, போட அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருச்சு. கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி போட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். இப்படிதான் அவரு தைரியமானவர், தெளிவாக பேச நினைக்கிறாரு. என்னோட அப்சர்வேஷன், அவர் இன்னும் வளரணும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் வளர வேணும், அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் வந்துட்டு திருவிழாவில் காணப்போன மாதிரிலாம் உட்காந்துட்டுல சட்டப்பேரவையில் அவர் ரொம்ப தெளிவாக அரசியலை அணுகிறாரு. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோம்னா, சும்மா ஸ்டாலின் குடும்பம், திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் சிறுமைப்படுத்திட்டு நீங்கள் உயர பார்க்குறீங்க. நாங்கள் யாருன்னு இப்போ அதை கூட நேற்று மீட்டிங்கில் பேசுகிறாரு, நாங்கள் யாருன்னு காமிச்சிருக்கோம். உதயநிதியை வந்து 2 மணி நேரம் டாய்லெட்டில் உட்கார வச்சோம், நாங்கள் 2 மணி நேரம் டாய்லெட்டில் உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னாரு. வீடு தண்ணி போனப்போ அவர் அங்கே இல்லை, அப்போ எங்கள் டாய்லெட்லாம் உட்காந்துருப்பாரு. ஏன் குளிக்கலாம் மாட்டார்? இல்லை, பல் விளக்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதான் சொல்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், அது ஒரிஜினல் யூ ஆர் நத்திங். உங்களுக்கு தெரியாது, சக்கரம் அப்படியே போய் மேலே வரும், அதுக்கப்புறம் அது கீழே வரும். அப்போ ஸ்டாலின் உதயநிதியெல்லாம் மேலே இருப்பாங்க. அப்போ இதே மாதிரி விஜய் மேலே உங்கள் மேலேயும் பாய்வாங்க, தூக்கி உள்ளே போடுவாங்க. இதுதான் நடக்கும். அது கலைஞருக்கும் நடந்தது, ஜெயலலிதாவுக்கு நடந்தது, எல்லாருக்கும் நடந்தது. உங்களுக்கு மட்டும் நடக்காதா? இனிமேல் அந்த குடும்பத்திலிருந்து யாருமே முதல்வராக வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லுவாங்க, எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஏவிஎம் சொல்கிறாருல, 9,000 15,000 அப்படின்ற அளவுக்கு தெளிவு இருக்குது அவருக்கு. 9,000 ஓட்டு 15,000 ஓட்டாக வேணும் ஆகுமா? எப்படி ஆகும்? அப்போ அங்கே பிஜேபி பண்ணுற திருட்டுத்தனத்தில் இவங்க பங்காளிங்க. தெரியுதா? எப்படி பதிவாயிடுச்சு வாக்கு, அது மீண்டும் என்ன 15,000 எப்படி ஆகும்? சொல்ல, இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்ல, எப்படி ஆகும்? அப்போ திருட்டுத்தனத்தினுடைய பங்காளிங்க இவங்க அப்படின்றது தெரியுதுல்ல? தெரியுதா தெரியலையா? உங்களுக்கு தெரியாதவர்கள்லாம் எனக்கு தெரியுது. இவங்கெல்லாம் சொல்றதை வச்சுட்டு எதிர்காலத்தினுடைய அப்படி போவாது, காலசக்கரம் அப்படிலாம் போவாது. யார் இவங்கெல்லாம்? லாட்ரி விற்கிறவங்க. இவங்களை நம்பி ஒருத்தன் கட்சி நடத்தி அவங்கள கையில் போட்டுக்கிட்டு ஒரு அரசியலை தீர்மானிச்சு, ஒரு தேர்தல் முடிவை தீர்மானிச்சு நீங்கள் மேலே போய்ட்டு உட்காந்துட்டீங்கன்னா சரியாக போச்சா? ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த கைது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நீங்க ரிமாண்ட் பண்றதும் உங்களுடைய எண்ணம் இல்லை. ரிமாண்ட் பண்றது எண்ணம் இல்லைன்னா ஏன் கைதுக்கு தஞ்சாவூர் வரைக்கும் அழைத்துட்டு போகணும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல. அப்போ அலைய வைக்கிறது தான் எங்களை பேசணும் அப்படின்னா இவங்க எதிர்பார்க்கல. இவங்க போயிட்டு அரெஸ்ட் பண்ண போகும்போது சைமல்டேனியஸா திமுக கோர்ட்டை நாடு அப்படின்றது இவங்க எதிர்பார்க்கல. புரிஞ்சுதா? ஒன்று கோர்ட்டில் போன உடனே கோர்ட்டில் வந்து நீங்கள் லாயரை வச்சு தான் வழக்காடணும். உங்கள் தாவேக ஆளை வச்சு வழக்காட முடியும். அது வரைச்சுனா நீங்கள் நின்று போயிட்டு சொல்லு அப்படி சொல்ல முடியுமா? ஸோ நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர் போகிறாரு. அதில் ஒன்றும் இல்லையே,
இல்லைங்க அரசெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் எடுத்துலாம் சொல்லிவிட்டார், அவ்வளோதான். இப்படி தான் முடிஞ்சிச்சு கதை. இன்னும் சொல்லப்போனால் இங்கேருந்து அவரை கொண்டே வந்துருக்க கூடாது, அங்கேயே முடிச்சிட்டாங்க அவங்க. அங்கேயே உட்காந்து விசாரணை பண்ணியிருக்கலாம். இங்கே இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சு எங்களுடைய பவரை பார்த்தியாரு காட்டுறதெல்லாம் என்னது இதெல்லாம் சில்லித்தனம். இப்போ விஜயை ஓட்டிகிட்டு வரல, எங்கே இருந்து? பனையூர்ல இருந்தா. நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருந்துட்டு வா நடுவில் உட்காரு அப்படின்னு 2 பேர் தோளில் போட்டு கூப்பிட்டு வந்தாங்களே. ஆனால் அன்றைக்கி விஜய் அப்படி கொண்டு வந்ததுக்காக கண்டிச்சவன் தான் நானும் ஐயா பாலச்சந்தர் ஐஏஎஸும். எப்படி பேசணும் தெரியுங்களாங்க? ஆனால் விஜய் அப்படியேப்பட்ட ஆள் இல்லை, அதே தான் இன்னொருத்தரும் செய்வார். அதனால் இவருக்கு இதே மாதிரி வரும். இல்லை, ஒரு கைது நடவடிக்கை பண்ணா அது வந்து ஒரு ஒரு ஒருவேளை அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக கூட போகும். பயம் தானே காரணம். அன்னைக்கு வந்து பட்ஜெட் செஷன் உட்காந்துட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவான், உதயநிதி வாட்ச் பண்ணுவார், அவங்களாம் வாட்ச் பண்ணுவாங்க. தங்க தென்னரசு இருக்கிறாரு, அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா மின்சார இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா சிவசங்கர் இருக்கிறாரு, வேளாண் பட்ஜெட்டை போட்டிருக்கீங்க, வேளாண் அமைச்சர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அப்புறம் 2 நாள் 3வது நாள் பட்ஜெட் மீதான விவாதம் நொறுக்குவாங்கல்ல. அதுக்காக இவங்க போனாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, வேற ஒன்றும் இல்லை, எதுவும் நடக்கல. இது சட்டமன்றத்துல வந்து உதயநிதியினுடைய கேள்விகளுக்கு முதலமைச்சர் இனிமேல் பதில் கொடுக்க கூடாது, அந்த அளவுக்கு வந்து ஒர்த் இல்ல, நம்மளே பதில் கொடுக்கலாம், உதயநிதி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம வந்து அமைச்சர்கள் நம்ம இருக்கிறோம், நம்ம பதில் கொடுத்துக்கலாம். உதயநிதி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்ல வேணாம், அவருக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. இல்ல, உதயநிதிக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஏன் உங்களுக்கு கூட தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது? விதின்னு ஒன்று இருக்குது இல்லை, விதின்னு ஒன்று இருக்குது, டெல்லின்னு ஒன்று இருக்குது, விஏவிஎம்னு ஒன்று இருக்குது, தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது, மோடின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க எல்லாத்தையும் நிர்ணயிச்சிட்டாங்களா? அப்போ என்ன பண்ணுவேன்? அவை முன்னவர் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும், இனிமேல் யார் அவை எதிர்க்கட்சி தலைவருடைய முன்னவர்? கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் ஐயா, கொடுக்கணும். யார் அவை முன்னவர்? செங்கோட்டையன். டம்மி பீஸு. அதானே அது அதிமுக என்னது அது? என்ன அவர் எத்தனை நாள் என்ன தாவேகால இருக்கிறாருன்னு பாருங்க, அவர் பேசுவோம். அடுத்தபடியா இப்ப இந்த கைது நடவடிக்கை வந்து ஒரு ஒரு நபரை வந்து அவர் பூஸ்டப் கொடுக்கும். இனிமேல் நீங்க ஒருத்தர் அவமதிக்கணும்னு ஒரு எண்ணத்தோட நீங்க செய்யறீங்க, அது சட்டத்தை ஒழுங்கா படிச்சுட்டாவது பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ஒருத்தா இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு உடனே அந்த 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 நடந்த போராட்டத்தை உதயநிதி சொல்றது ரொம்ப கரெக்டு. அந்த போராட்டம் அது உருவாக்கிய அந்த தாக்கத்தை அடிக்கிறதுக்காக இதை பெருசாக்குறீங்க, புரியுதுங்களா? அவ்வளோதான். அது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடக்குது, அதை அப்படியே பெருசாக்கி பூதமாக்கி பெண்ணினத்தையே ஆ ஊ அப்படின்ட்டு. பெண்ணினம் அப்படின்றது என்ன திரிசா மாதிரி ஆட்களான்னு? எல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே ஒரு பர்டிகுலர் பர்சனை தானே வந்துச்சு, அதை எப்படி நீங்கள் பொதுமைப்படுத்துறீங்க? கேஸை போட்டீங்க, உங்களோட நோக்கம் என்ன? அலைக்கடிக்கணும், அலைக்கடிச்சிங்க, அது டைவெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க. அடுத்த போராட்டம் ஒன்று நடக்கும்போது அதை எப்படி டைவெர்ட் பண்ணுவீங்க? இல்லை, ஒருத்தவங்களுக்கு அது ஊக்கத்தை கொடுக்கலாம் கைது, இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து அதை அழுத்தத்தை கொடுத்து உட்கார வச்சிடலாம். இது உதயநிதிக்கு என்னவாக இருக்க போகுதுன்னு ஒன்று இருக்குல்ல. என்னாச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஆச்சா? தான் புறப்படும் போதே சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு ஜோக்கா பார்க்குறேன்னு சொல்கிறாரு ஒரு எடுத்த உடனே. அப்படி சொன்ன உடனே எல்லாமே ஈஸியாக போயிடுச்சு. அவங்களாம் டென்ஷனாக இருந்தவனா கூட இதோடா இதெல்லாம் நான் ஒன்று ஜோக்கா பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குவேன் அப்படி தானே சொல்கிறாரு அவர். மற்றவங்களாம் டென்ஷனாக இருந்தேன், அவர் அப்படி விடலாம் இல்லையே. எடுத்துகிட்டு போய்ட்டு உட்கார வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் அப்படியே ஒரு 400 கிலோமீட்டர் ஓட்டினீங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? சோறு போடாத அது பண்ணுவீங்க, அப்புறம் ஒன்றுக்கு போக விடாது பண்ணுவீங்க, இதுதானே பண்ணுவீங்க, இதானே நீங்கள் பண்ணுவீங்க. விஜயனுடைய எதிர்பார்ப்புனா சினிமா நடத்த மாதிரி அப்படியே பேண்டோட ஒரு ஒன்றுக்கு போயிடுவார் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு விஜயெல்லாம். அவங்களாம் சினிமா அறிவு தானே, வேற வேற ஏது பொது அறிவு? இப்படிதானே நீங்கள் நினைச்சு தாவேக்குனர் கொண்டாடுறாங்கல்ல உதயநிதி கைதை. அவங்க எல்லாத்துக்கும் தான் கொண்டாடுவாங்க. விஜய் இப்படினாலும் கொண்டாடுவாங்க, எப்படினாலும் கொண்டாடுவாங்க. ஆட்சியை கொண்டாட சொல்லுங்க பார்ப்போம். இந்த பட்ஜெட் நீங்கள் வந்துச்சுல்ல, இதை கொண்டாட சொல்லுங்க பார்ப்போம். பட்ஜெட்டு இந்தியாவே அப்படி அலறியது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அந்த தேச ஊடகங்கள் விஜயனுடைய பட்ஜெட்டு நீங்கள் பேச சொல்லுங்க பார்ப்போம். சரக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 77,000 5,000 அப்படின்னு போகுது. 77,000 5,000 நம்மளுடைய நிதி அமைச்சர் பேசுகிறது தொடர்ந்து கேட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளும் அதான் சொல்ல வரேன். 900 ரூபாவா
1000 ரூபா கொடுறீன்னு சொல்லி மனைவி கிட்ட ஒருத்தன் கேட்பான். 1000 ரூபாய்லாம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட 900 ரூபாய் தான் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோ. 9000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்வான். அவள் சொல்லுவா, சரி பரவாயில்ல கொடுன்னு அப்படி போடுவான். அது 9000 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியல. அந்த மாதிரி இது எல்லாம் ரீல்ஸ் சர்க்கார் தான். அது உதயநிதி சொல்றது ரொம்ப ரைட்டு. ரீல்ஸ் சர்க்கார் தான். ஒரே ரீலு விட்டு தாக்க வேண்டியது. நல்லா பவுடர் அடிச்சுக்கிட்டு நல்லா மிஸ்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஒன்று குத்திக்கிட்டு போயிட வேண்டியது. பக்காவாக எல்லாம் ஒரு நாள் பொழுது போயிடுச்சு. ஒரு ரீல்ஸ் போட்டவொன்னு போயிடுச்சு. இப்படி வாழறவங்க கிட்ட என்ன சொல்றது? இல்ல நிலைமை இப்படி அதை கூட சொல்றாரு, நிலைமை இப்படி இருக்குன்னு நாங்க வெளியில கொண்டு வரோம், அப்படி காட்டுறோம், அதுல என்ன தப்பு இருக்கு? சாதி முதல்ல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. இப்போ நிலைமை இந்த மாதிரி இருக்கு. ஃபீஸை பிடுங்கினாங்க, கரண்ட்டு போச்சு, சரி பண்ணிட்டியா நீ? இன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் குறைந்திருக்குன்னு மரிய வில்சன் பேசினார்ல. குறைஞ்சிருக்குங்களா? உங்களுக்கு வீட்டுக்கு கரண்ட் பில் வந்துச்சா? மரிய வில்சன் சொல்லிட்டோம், உங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில் வந்துச்சா இல்லையா? எவ்வளோ வந்துருக்குது? குறைஞ்சி வந்துருக்குதா? பேச முடியல இப்போ உன்னால. இப்படிதான் எல்லார் வீட்லையும். அவர் வீட்டுக்கு பில்லு வந்திருக்காது, அவர் சொல்லுவார். உன் வீட்டுக்கு பில்லு வந்து உடனே நீ பிரசாத் ஆயிட்டல. ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் பேட்டி எடுக்க வந்தவர் ஒரே ஒரு விஷயம்தான், ஒன்றுமே தெரியாதவனால எல்லாத்தையும் செஞ்சிட முடியுன்றதுனா சும்மா போச்சு. விவரம் இருக்கணும், அக்கறை இருக்கணும், மக்கள் மத்தியில் செயல்பட்டு இருக்கணும், எதையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். காமராஜர் ஆட்சி, பொற்கால ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி, நிர்வாக திறமை அப்படிலாம் சொல்கிறோம். அப்படின்னா அவங்களாம் அப்படி இருந்தவங்க அரசியல், அப்படி வளர்ந்தவங்க. ஸ்டாலின் அந்த மாதிரி வளர்ந்தவர். விஜயெல்லாம் வந்துட்டு அப்படி சாதிச்சுருவார். நெல்சன் வில்சன் எல்லாம் சாதிச்சுருவாங்க. ஒன்றும் சாதிக்க முடியாது. சும்மா இந்த காத்தடிச்ச உடனே அந்த பக்கம் போய் உட்காந்தவங்களாம் அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், வேற எதுவும் கிடையாது. டைவர்ஷன் டாக்டிக்ஸை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு உதயநிதி குற்றச்சாட்டு முன் வச்சார். இப்போ உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்திருந்தது. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கர்நாடக அரசு நீரை திறந்து விடுறதுக்கு எதிராக அவங்க வந்து வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. அவங்க அணை கட்டுறதுல மிகப்பெரிய அளவுக்கு தீவிரமா இறங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. பிரதமர் மோடி சந்திக்கிறாங்க, நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. அப்படின்றப்போ இதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் இப்படி செய்திருக்காங்களோ அப்படின்ற பல கேள்விகளும் அதுல வருது. நீங்க மடைமாற்றம் செய்யறது அப்படின்றது வந்து இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டினா நீங்க வைக்கிறீங்க. அது இருக்கலாம், இல்லை அதுவும் இருக்கலாம். எனக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை. புரிதல் இருக்கா? முதல்ல மேகதாட்டு அணையை வந்துட்டு எப்படி கட்ட முடியும்? விவசாய சங்கங்கள்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள கூட்டு பேசுங்க. முதல்ல முதலமைச்சர் ஆகிய நீங்கள் பேசுங்கள், அப்புறம் தெரியும் உங்களுக்கு. காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் த இஷ்யூ ஹாஸ் ஆல்ரெடி பீன் செட்டில்டு. தண்ணீர் அப்போர்ஷன்டு, வாட்டர் ஹஸ் பீன் அப்போர்ஷன்டு. அதுக்கு இன்னைக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அந்த அத்தாரிட்டிலாம் தாண்டி எப்படி நீ வந்துட்டு பர்மிஷன் கொடுப்ப? நீ உனக்கு இருக்கக்கூடிய தண்ணியில நீ ஒரு திட்டத்தை நீ நிறைவேற்றிக்கலாம். அதை தாண்டி ஒரு டிஎம்சி தண்ணி அதிகப்படுத்தினாலும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் கிடையாதுன்னுடும். இவ்வளவுதான் விஷயம். இதை தெரியாம உச்ச நீதிமன்றத்துக்கு போறேன். எதுக்கு அதெல்லாம்? இங்க உட்காந்துட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அதாவது நான் சொல்ல ஒரு அக்கறை வேணுங்க, சொல்லணும். இப்ப அங்க இருக்கிறவர்கள், இப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த சீஃப் செக்ரட்டரிக்கே வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய நீராதார பிரச்சனைகளை பற்றிய நல்ல தெளிவு உள்ளவர் தான் அப்படின்றாங்க. மற்ற விஷயத்துல அவர் மோடி ஆளுன்றாங்க, இது தெளிவு உள்ளவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவரே கூட்டு வச்சுட்டு கேளுங்க. காவேரி செல் இருக்குது, கூட்டு வச்சுட்டு பேசுங்க. எதுக்கு அவசர அவசரமா திடீர்னு சீக்கிரட்டா எதுக்கு ஒரு லெட்டர் போட்டீங்க சிவகுமாருக்கு? சொல்றாங்கல்ல, பேச்சுவார்த்தைனால எந்த பலனும் இல்லைன்ட்டு. நாங்கள்லாம் சும்மா உட்காந்து பேசிட்டு வரோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நாங்கள் வந்துட்டு விஜயா நாங்கள் பார்த்த தமிழ்நாட்டை தான் பார்த்தோம். நாங்கள் தான் சொல்கிறோமே தெளிவாக, அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு. பேச்சுவார்த்தைக்கான அவசியமே இல்லை. எதை பேசுவீங்க நீங்கள்? தண்ணீர் திறந்து விடுறதை பற்றி அவன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். 77 டிஎம்சி நீங்களே போட்டுறீங்க கேஸ். 77 டிஎம்சி வச்சுட்டு 4.5 டிஎம்சி தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறான். நீங்கள் போனால் என்ன பண்ணுவீங்க? ஒரு 5 டிஎம்சி திறந்து விட்றேன் போ அப்படின்னு நீ வந்துட்டு பேட்ரி போடுறா எல்லாரும் அப்படின்னு ஒன்று அப்படி அவர் முறைச்சு பார்க்குற மாதிரி தண்ணி அப்படி பொத்துட்டு வர மாதிரி ஒரு ரீல்ஸ் போட வேண்டியது இதானே. வேற என்ன செய்வோம்? நந்தகுமாரா, பாலகுமாரா? நாங்கள் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு பார்க்குறவங்க, வரலாற்றை பார்க்குறவங்க சாதாரண ஆளா? இல்லை, இயற்கையே விஜய்க்கு சாதகமாக தான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அவங்க வந்து உபரி நீரை திறந்து விட்டாங்க.
அவங்க வேற வழி இல்லாம தனித்து இருக்க வேண்டிய நிலைமைக்கு இயற்கையே அவங்களை தள்ளிடுச்சு. நீங்கள் வந்துட்ட உடனே தானே இந்த குறுவை விவசாயம் குறுவை சாகுபடி போயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்தது வந்துட்டு தர்திரியத்தினுடைய ஒரு அறிகுறின்னு சொல்லலாமா? கொஞ்சம் காட்டமாக இருக்கும் சொல்லலாமா? ஸ்டாலின் வந்த வரைக்கும் கரெக்டாக வந்துச்சுல தண்ணி. அந்த ஒரு ஆள் இருக்காரு சிடிஆர் நிர்மல்குமார், ஒரு அமைச்சர், நீங்கள் ஏன் 5 ஆண்டுகளை கேஸ் போடலையா? தண்ணி வந்துகிட்டு இருக்குது, எது கேஸ் போடணும்? தண்ணி வந்துட்டு இருக்குது, அவங்க சொல்லியா வந்துச்சு? மழை பெஞ்சதுனால வந்துச்சு, இல்லை காவிரி ஆணையம் சொன்னபடி அவங்க திருத்த விட்டாங்களா? இல்லையே. மழை பெய்யுது, அணை நிரம்புது, ஒவ்வொரு நீரும் திறந்து விடுறேன், அது நம்மளுக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். ஆனால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணார்ல, நிர்வாகம் நல்லா இருந்தது இல்லை, நீர் மேலாண்மை சரியாக இருந்தது இல்லை, எல்லா இடத்துக்கும் தண்ணி போச்சு இல்லை. அதனால தானே பெரிய அளவுக்கு வரலாற்று சாதனையாக அவ்வளோ பெரிய கொள்முதல் நடந்துச்சா இல்லையா? நீங்களாம் நான் விவசாயியை பிறக்க வேணும் அப்படின்னு சொன்ன அந்த அதே நேரத்தில் இந்த சாதனை படைக்கப்பட்டு அவ்வளோ பேர் கோணி இல்லை, அவ்வளோ தான் நெல் போட்டான் விளைவிச்சு. புரியுதுங்களா? ஸோ ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை. நீங்கள் வந்தோடனே வந்துருச்சு, இதை அப்படியே தப்பி மாற்றி சொல்லலாமா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜயனுடைய ரசிகர்கள், அந்த ரூட்டு மாஃபியா, இவங்கெல்லாம் என்ன போடுறாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் பார்க்கறதில்ல. எனக்கால நான் அவங்கள கேட்குறது நேர்த்தியான ஒரு அணுகுமுறை வேணும் உங்ககிட்ட. நீங்கள் யாராக இருந்தான்னு அது இல்லை உங்ககிட்ட, அவ்வளோதான். அதை நீங்கள் கற்றுக்கிறணும். இல்லாட்டி உங்களால் தமிழ்நாடு நாசமாகும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி.